அண்ணி குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். நேத்துக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் அடிபட்டு கிடந்தாலும் சிங்கம் தான் மேடம். சீக்கிரம் நீங்க குணமாகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. அம்மா இவங்க யாரு? இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேடம். அவர் டெய்லி குடிச்சிட்டு அவங்க ஒய்ஃப் அடிக்கிறதா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதான். கேஸா? எங்க அதுக்கே எங்க கூட்டிட்டு வந்தீங்க? மேடம் எங்க இருக்காங்களோ அதுதான் எங்களுக்கு ஸ்டேஷன். யோ, எதுக்கு என் ஒய்ஃப் அடிக்கிற? என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன் மேடம். அதுக்கு அடிப்பியா? யோ, ஒய்ஃப் உன் பேச்ச கேட்கலனா நீ ஒய்ஃப் பேச்ச கேளு. எல்லா நேரத்திலயும் புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்க முடியாது. என்ன ரோடி பேபி, நான் சொல்றது கரெக்ட் தானே? எங்க மேடம் தனக்கு அடிபட்டாலும் சார் மேல அடி விழக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா சார் தன் ஒய்ஃபுக்கு அடிபடக்கூடாதுன்னு நைட்டு ரவுடிங்ல துரத்தி அடிச்சாரு. பாசம்னா இப்படிதான் இருக்கணும், புரியுதா? உண்மையே சொன்ன மேடம். இனிமே ஏதாவது பிரச்சனைன்னு உங்க பொண்டாட்டி மேல கை வச்சிங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. மன்னிச்சிருங்க மேடம். இனிமே செல்லம்மா கூட என் பொண்டாட்டி அடிக்க மாட்டேன் மேடம். கிளம்புங்க. சரிங்க மேடம், நாங்களும் கிளம்புறோம். நீங்க சீக்கிரம் சரியாயிட்டு டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு மேடம். வரேன், சீக்கிரமே வரேன். சூப்பர் மேடம். அப்போ நாங்க கிளம்புறோம். சரி, வரோம் மேடம். கிளம்புங்க. வாங்க. சௌமியா, ஜூஸ் கொடு. அண்ணி. ஏய், பாத்து நீ என்கிட்ட கொடு. ரோடி பேபி, இந்தா குடி. எனக்கு ஆத்திரமா வருது அமுல் பேபி. என் பசிக்கு நானே சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிட்டானுங்கல்ல. அந்த எம்எல்ஏவையும் ரோஹனையும் அவனுங்களா? அண்ணி இப்ப உடம்பு இருக்கிற நிலைமையில நீங்க கோவப்படக்கூடாது அண்ணி, பிளீஸ். ரோடி பேபி, உன்னை அடிச்சவங்க கோழைங்க. உன்னை நேருக்கு நேரா பாக்கிறதுக்கு பயப்படுறவங்க. அதனால்தான் என்னை கட்டி போட்டு உன்னை அடிச்சாங்க. இதிலே தெரியல அவங்க எவ்வளவு பயந்தாங்கொள்ளிங்கன்னு. நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் நடுங்கி போயிருப்பாங்க. ஒவ்வொரு நொடியும் செத்து பொழைப்பானுங்க. அவனுங்களை பழி வாங்குறதுக்காகவாது நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணணும். அந்த நாளுக்காக தான் காத்து நிறைகிறேன். அன்னைக்குதான் அவனுங்களுக்கும் எனக்கும் தீபாவளி. சரி அண்ணி, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாமல் பேபி, குடி. போதும். ரோடி பேபி, நீ அடிபட்டு மயங்கினப்போ என்னையே தானே பார்த்துட்டு இருந்த. உன் பார்வை என்னை விட்டு விலகவே இல்லை. அப்போ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்த? இந்த உலகத்துல எல்லாரும் பெருசா நினைக்கிற பொன், பொருள், காசு, பணம், பேரு, புகழ்
இது எதுவுமே எனக்கு வேணாம். என் அமுல் பேபி மட்டும் எனக்கு போதும். என் அமுல் பேபியோட ரொம்ப நாள் நான் வாழணும்னு நினைச்சேன். அம்மா, நீ என்ன நினைச்ச? நானும் அதே தான் நினைச்சேன். வெவ்வேறா நினைக்கிறதுக்கு நாம என்ன வேற வேறையா? இல்லல்ல. Excuse me. ஹாய் சத்யா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு டாக்டர். இப்போ எல்லாமே ஆல்ரைட். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கே நீங்க வீட்டுக்கு போயிடலாம். அப்பா, ஓகே டாக்டர். நீங்க இல்லன்னா நாங்க சத்யாவை காப்பாத்திருக்கவே முடியாது. நான் உங்களுக்காக நைட் இவர் ஃபைட் பண்ணதை நீங்க பாத்துருக்கணுமே. அப்பப்பா, அப்படி ஒரு கோவம் ஆக்ரோஷம். தான் உயிரை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படல. தான் வைஃப் மேல 100% லவ் வச்சிருக்கிறவங்களால மட்டும்தான் இது சாத்தியமாகும். லவ் இஸ் ஆல்வேஸ் broke the rules. ஓகே, 4 days கழிச்சு செக்கப்க்கு வாங்க. டாக்டர், எனக்கு கண்ணு மட்டும் எல்லாமே கொஞ்சம் மங்களா தெரியற மாதிரி இருக்குது. தலையில அடிபட்டதுனால கண்ணுக்கு வர நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அப்படி தெரியும். டேப்லெட் சாப்பிட்டா சீக்கிரமே ரெக்கவரி ஆயிடும். சிஸ்டர், டாக்டர், இத போட்டுக்கங்க, நார்மல் ஆயிடும். ரொடி பேபி குடு. இப்போ கரெக்டா இருக்குது டாக்டர். கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இது தேவையே இல்ல. சரி, நான் வரேன். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ரொடி பேபி, ஏன் அலற? ஒன்னும் இல்ல அமுல் பேபி. ரொடி பேபி, நீ கண்ணாடி போட்டதும் சூப்பரா இருக்க தெரியுமா? நீ போய் சொல்ற. இல்ல 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 இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். நீ இந்த கண்ணாடி போட்டதும் தான் அழகா இருக்க. அப்போ கண்ணாடி போடாம நான் இவ்வளவு நாள் அழகா இல்ல, அப்படிதானே? அது அப்படி கிடையாது. நீ கண்ணாடி போட்டதும் அழகாயிட்ட. ஆனா நீ கண்ணாடி போடாம ரொம்ப அழகா இருக்கிற, அதானா? கரெக்ட், கரெக்டா கண்டுபிடிச்ச ரொடி பேபி. இதான் என் ரவுடி பேபி. நீ இப்படியே எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கணும். சரி, நான் போய் பில்லை கட்டிட்டு வந்துடுறேன். நம்ம உடனே வீட்டுக்கு போலாம். நான் வந்துடுறேன், பாத்துக்கோ. கொடுங்க.
இங்க எஸ்ஐ சத்யா எந்த வார்டில் இருக்காங்க? 3rd ஃப்ளோர்ல இருக்காங்க சார். சார், நான் சத்யாவோட ஹஸ்பண்ட் தான். ஓ, நான் கமிஷனர். சத்யாவை பார்க்கத்தான் வந்திருக்கேன். இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல சார். வாங்க சார் பாப்போம். ஓகே வாங்க சார். ரெசிப்ட் வாங்கிட்டு போங்க. 1 செகண்ட் சார். பிரபு, உங்க ஒய்ஃபுக்கு இப்படி ஆனதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். இந்தாங்க. பரவாயில்ல சார். வாங்க சார் பாப்போம். வாங்க. கொஞ்சம் குடிங்க அண்ணி. ரவுடி பேபி, சார் வந்திருக்காரு. சார் வாங்க சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். உன்ன மாதிரி எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மா. தேங்க்ஸ் சார். ஆனா அந்த அக்யூஸ்டுங்களை புடிச்சு ஜெயில போடாம இப்படி பட்டு நிறுகிறேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது சார். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதம்மா. உன் மேல கை வச்சவங்களை பத்தி விசாரிச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போறேன். வேணா சார். ஏன்? நானே சீக்கிரமா கியூர் ஆயிருவேன். அதுக்கப்புறமா நான் டியூட்டியில ஜாயின் பண்ணி நானே அந்த கிரிமினல்ஸை பிடிச்சி ஜெயில போடுறேன் சார். சார், அண்ணி பேருக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆனா அவங்க மனசு பூரா எப்ப யூனிஃபார்ம் போட்டு எப்ப ஸ்டேஷன் போலான்னு தான் இருக்கு. சத்யா, டியூட்டிக்கு வர்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா. முதல்ல நீ குணமாகற வழியை பாரு. சரி, நான் வரட்டுமா? சார், என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கூடிய சீக்கிரம் நான் சார்ஜ் எடுத்து உங்களை வந்து பாக்குறேன் சார். சரி சத்யா, நான் கிளம்புறேன். பிரபு ஒரு நிமிஷம் வாங்க. வரேன் சார். ரவுடி பேபி இரு, நான் சார் அமைச்சிட்டு வந்துடுறேன். பிரபு, சத்யாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். சொல்றேன், என் கூட வாங்க. வாங்க. சித்தி எங்க போறாங்க? வாங்க சித்தி. பிரபு வாங்க. வரேன் சார். வாங்க உட்காருங்க. வாங்க பிரபு உட்காருங்க. பிரபு உட்காருங்க. எதுக்காக அனிதா கமிஷனர் பிரபுவை டாக்டர் ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு? சித்தி, நானும் உங்க கூட தானே இருக்கேன். இது சத்யாவை பத்தின ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். சித்தி, அந்த பக்கமா வாங்க. சார் சொல்லுங்க. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்ன சார்? எனக்கு இந்த முடிவுல விருப்பமே இல்ல. ஆனா இது எங்க டிபார்ட்மெண்டோட முடிவு. என்ன சார் முடிவு? சத்யாவை போலீஸ் வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? சத்தம் போடாதீங்க. இது சத்யாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க? சத்யா என்ன தப்பு பண்ணா? ஒரு தப்பும் பண்ணல. பட் சத்யா பிசிக்கலா ஃபிட் இல்லைன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. சித்தி, நாம ஒன்னு ஆசைப்பட்டோம். ஆனா இது அதுக்கும் மேல. சார், இதெல்லாம் அநியாயம் சார். எதை வச்சு நீங்க சத்யா அன்ஃபிட் முடிவு பண்ணீங்க? சத்யாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை நேத்தே டாக்டர் எங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ரிப்போர்ட்ஸை அனலைஸ் பண்ணி தான் டிபார்ட்மெண்ட் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. சித்தி, போடுங்க சித்தி. சத்யாவுக்கு கை கால் பிராக்சர் ஆயிருக்கு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க பிரபு. இனிமே சத்யா எழுந்து நிக்கிறதே கஷ்டமான விஷயம்.
அவங்க இப்போதைக்கு இல்ல, இனிமே எப்போதுமே வீல் சேர்ல தான் இருக்கணும். நார்மல் வாழ்க்கைய லீட் பண்றதே அவங்களுக்கு ஒரு சவாலா இருக்கும்போது அவங்களால எப்படி போலீஸ் ஆக முடியும்? சூப்பர். அதான் இப்படி ஒரு முடிவை நாங்க எடுத்திருக்கோம். சத்யா அன்ஃபிட்னு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருக்கு. சார், என்ன சார் இது இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? இந்த எஸ்ஏ வேலைக்காக சத்யா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா? நான் ஆசைப்பட்டேன்ற ஒரே காரணத்துக்காக உயிரை கொடுத்து போலீஸ் ஆனா சார். இந்த போலீஸ் வேலைக்காக பட்ட வேதனை எவ்வளவு தெரியுமா? அது வார்த்தையால சொல்ல முடியாது சார். இந்த போலீஸ் வேலையா வெறும் அதிகாரமா பார்க்கல, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இது ஒரு வாய்ப்பா பார்த்தா, அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு இது ஒரு ஆயுதமா நினைச்சா, ஊழல் லஞ்சம் எதுவுமே தன்கிட்ட நெருங்க விடாம டீ மாதிரி இந்த சத்யாவை இப்படி அன்ஃபிட்னு ஒதுக்குறீங்க. இல்ல நியாயமா சார்? சத்யாவை பத்தி தமிழ்நாட்டுக்கே தெரியும். பட் ஐ எம் சாரி பிரபு, டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. போலீஸோட மொத தகுதியே உடல் தகுதி தான். அதுவே சத்யாவுக்கு இல்லன்ற போது டிபார்ட்மெண்டால என்ன பண்ண முடியும்? டோன்ட் பி எமோஷனல் பிரபு, பி பிராக்டிகல். இது எமோஷனல் தான் சார். மத்தவங்களுக்கு இந்த வேலை எப்படியோ, ஆனா சத்யாவுக்கு இது எமோஷனல் தான். தனக்கு போலீஸ் சொல்ல போயிடுச்சுன்னு தெரிஞ்சா சத்யா அப்படி தாங்குவானே தெரியல. நானே இந்த விஷயத்தை சத்யா கிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். ஆனா தான் திரும்பவும் டியூட்டியில ஜாயின் பண்றதுல சத்யா ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. அதனாலதான் எதுவுமே சொல்ல முடியல என்னால. நல்ல வேலை சொல்லாம விட்டீங்க. இது நீங்க எனக்கு பண்ண பெரிய உதவி சார். இந்த விஷயத்த சத்யா கிட்ட நானே நேரம் பார்த்து பக்குவமா சொல்லிக்கிறேன். சத்யா கொஞ்ச நாள் போலீஸா இருந்தாலும் நிறைய பேருக்கு அவங்க நல்லது பண்ணிருக்காங்க. குறிப்பா பெண்களுக்காக போராடி அவங்க நீதி வாங்கி கொடுத்திருக்காங்க. சத்யா டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாம போறது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு இழப்பு தான். போலீஸ்னா இப்படிதான் இருக்கணும்னு அவங்கள பார்த்து எல்லாருமே எக்ஸாம்பிளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சத்யாவுக்கு வேலை போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. எனிஹோ சாரி மிஸ்டர் பிரபு, நான் வரேன். அந்த பக்கம் போலாம். போங்க போங்க. சரி சரி வா. ரவுடி பேபி, நான் ஆசைப்பட்டன்றதுக்காக நீ கஷ்டப்பட்டு வாங்கின போலீஸ் வேலை போயிடுச்சுன்றத உன்கிட்ட நான் எப்படி சொல்ல போறேன்? அதை நீ எப்படி தாங்கிக்க போற? சித்தி, அவளை தூக்க பிளான் பண்ணோம். ஆனா அது நடக்கல. ஆனா அவ பவர் எல்லாம் போயிடுச்சு. இனி அவ வெறும் சத்யாதான். ஆமா அனிதா, இப்பதான் நமக்கு நல்ல காலமே பிறந்திருக்கு. இந்த பிரேக்கிங் நியூஸ முதல்ல சத்யாக்கு தெரிய வச்சு அவ மனச உடைக்கணும். சித்தி வாங்க. அமுல் பேபி, என்னாச்சு அமுல் பேபி? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ஒண்ணு இல்ல ரவுடி பேபி. கமிஷனர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உன் லுக்கே சரியில்லையே. என்னாச்சு? அவர் என்ன பத்தி ஏதாவது சொன்னாரா? கரெக்டா கேட்டுட்டா சித்தி.
பிரபு அந்த விஷயத்த சொல்லணும். அதை கேட்டு அவ கதறணும். என்ன அமுல் பேபி முழிக்கிற? சொல்லு. கமிஷனர் எதுனா சொன்னாரா? உன்னை நல்லா பாத்துக்க சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல. ஏண்டா பிரபு, ஏன் போய் சொல்ற? உன்னை போலீஸ் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னு போட்டு உடைக்க வேண்டியதானே? உடடா சீக்கிரம். அண்ணி இங்க பாருங்க, நீ தஞ்சாவூர்ல ஒரு போலீஸ் பப்ளிக்கு நல்லா சர்வீஸ் பண்ணதால ஸ்டேட் அவார்ட் கொடுத்திருக்காங்க. நான் அவார்ட்லாம் வாங்குவேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா கடைசி வரைக்கும் போலீஸா இருந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவேன். அதுவும் சாதா போலீஸா இல்ல, ரவுடி போலீஸா. என்ன அமுல் பேபி? ஆமா ரவுடி பேபி.